ஒரு முறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து, இந்த நாட்டிலே அதிகமாக மக்கள் தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது, அதை எப்படி குறைப்பது என்றே தெரியவில்லை. இவ்வளவு மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போனால் மக்களுக்கான திட்டங்கள், அவர்களுக்கான செலவு என்பது அதிகரித்துக் கொண்டே போகும், மக்களுடைய வாழ்க்கை வளம் பெறாவது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அதற்கு தந்தை பெரியார் அவர்கள், பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்ற நிலை வந்துவிட்டாலே மக்கள் தொகை குறைந்துவிடும் என்றார். ஒன்றிய அமைச்சருக்கு விளங்கவில்லை. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது, அது எப்படி மக்கள் தொகை குறைந்தால் நாட்டிற்கு நல்லது, ஆனா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தா எப்படி மக்கள் தொகை குறையும் என்று கேட்ட பொழுது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று பெற்றோர்கள், பெண் குழந்தை பிறந்தால் அது 3 குழந்தையா இருந்தாலும் 4 குழந்தையா இருந்தாலும், என்னோட வகுப்புல நான் படிக்கும் பொழுது கூட ஒரு குடும்பத்துல 8 பெண்கள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு பெண் குழந்தை இருக்கும். 8வது 9வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் அந்த வீட்டில் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறது, பார்த்திருக்கிறோம். அதனால இந்த பெண்களுக்கு நீங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டீங்கன்னா, ஆண் குழந்தை பிறப்பதற்காக காத்துக்கொண்டு 10 பிள்ளை 8 பிள்ளை 5 பிள்ளைன்னு பெற்றுட்டு இருக்க மாட்டாங்க. அது பெண்ணாக பிறந்தால் 1 பிள்ளை 2 பிள்ளையோட நிறுத்திட்டு தன்னுடைய சொத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த குடும்பங்கள் நிறுத்திக் கொள்ளும் என்று சொன்னார். அதை சட்டமாக்கியது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. ஆனா அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை குறைத்து விட வேண்டும் என்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எந்த காலத்திலும் நடக்க விடமாட்டேன் என்று சூளுரைத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க தெரிந்த இயக்கம் திராவிட இயக்கம். தந்தை பெரியார் அவர்கள் அவரது வழியிலே அவருடைய கனவுகளை, லட்சியங்களை, கருத்துக்களை மனதிலே சுமந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கூட கிட்டத்தட்ட 70 சுய உதவி குழுக்களுக்கு இங்கே நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அவர்கள் வழியாக இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் செய்ய இருக்கிறார்கள். இங்கு பேசியவர்கள் எல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்களை பற்றி பேசினார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எப்படி தொடங்கினார், வீட்டிலேயே இருந்த பெண்கள் எங்களாலேயும் சம்பாதிக்க முடியும் என்று தலை நிமிர்ந்து வீட்டை விட்டு வெளியே வர செய்த திட்டம்தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தின் வழியாக தன்னம்பிக்கை பெற்ற பெண்கள், வீட்டை விட்டு வெளியில வந்த பெண்கள், வங்கிகளிலே போய் அதிகாரிகளோடு பேசிய பெண்கள் தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்களிலே பங்கேற்று, அதுவும் நான் பெருமையோடு சொல்கிறேன், இந்த மாவட்டத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி தந்தது இந்த சுய உதவி குழுக்கள். அமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தன் கையாலேயே அந்த சுழல் நிதியை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 31/3/21 அன்று நிலுவையில் இருந்த இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 2018 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல
கடன் உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மொத்தம் கிட்டத்தட்ட 11,000 கோடி, ஏறத்தாழ 11,000 கோடிக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சியிலே, சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு. இத்தனை சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. 42% இந்தியாவிலேயே பெண்கள் உழைக்கக்கூடிய மாநிலம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்த பெருமை நமக்கு